மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் கொடுக்குற அந்த நிதி திமுகவிற்கு 6000 கோடி ரூபாய் போயிருக்கிறது. அண்ணா திமுகவிற்கு 6000 கோடி ரூபாய் போயிருக்கிறது. மதுபானக்கடை ஊழல்ல நிறைய பேர் இப்போ மாட்ட போகிறாங்க. அதில் குறிப்பாக 10 ரூபா பாலாஜி விரைவில் மாற்றுறாரு. அந்த 10 ரூபா பாலாஜி இன்னொரு விஷயத்துலையும் மாற்றுறாரு. நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. நிலக்கரி சாம்பலில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு மின்சாரம் நிறுத்தப்படுகிறது. இப்போ நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது ட்ரோன் காட்சியெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. பீஸ் கட்டையில் பிடுங்குவதற்கே திமுக ஒரு அணியை உருவாக்கி வச்சு பீஸ் கட்டை பிடுங்கல் அணி. முதல்ல சிக்க போகிறது கேஎன்ஏ. அதில் மாற்றமே கிடையாது. நகராட்சி நிர்வாகங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு அடித்த கொள்ளைகள் எடுத்துக்காட்டு 4000 கோடி தலைநகரில் நக்கிக்கிட்டு போன சம்பவத்தையும் நாம் பார்க்க முடியும். என்ன ஆச்சு? 4000 கோடி செலவழிச்சிங்களே. எங்கே சிங்காரச்சனைன்னு உங்கள் ஆட்சிகளில் தொடர்ந்து 30 ஆண்டு காலத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே ஆணுச்சு சிங்காரச்சனை? மணல் டெண்டர் விடணும் அப்படின்னு சொன்னால் கட்சி நிதியாக 5000 கோடி நீ கொடுத்துட்டு மணல் அள்ளிக்கோ. இதுதான் அதிமுக திமுகவுடைய அஜெண்டாவாக. இப்போ 5000 கோடி அவன் கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் குறைந்தது 25000 கோடிக்கு சம்பாரிச்சா தானே அவனுக்கு லாபம். இதை தாண்டி இன்னொரு அமைச்சர் வலிமையாக சிக்க இருக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் பயங்கரமான ஊழல் மன்னன். அந்த ஊழலில் திளைத்த அனிதா ராதாகிருஷ்ணன் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அரசு மேற்கொண்டார். ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு குறிப்பிட்டிருந்தார், 25 மேயரில் ஒரு மேயர் தாவேகா ஜெயிச்சிட்டா கூட என் பாதி மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? நான் கேட்குறேன், அவருக்கே மீசை இல்லை, அப்புறம் எங்கிட்ட பாதி எடுக்கிறது என்ன யோக்கியது இருக்குங்க? நான் இப்போ சவால் விடவா? நீங்கள் ஒரு தொகுதி கூட இல்லை, ஒரு மேயர் கூட நீங்கள் பெற முடியாது. தைரியமாக நில்லு, நான் சவால் விடுறேன். ₹1 கொடுக்காம திமுக சார்பில் தனிச்சு எங்க மாதிரி நிற்பதற்கு ஆண்மை இருக்கா திமுகவுக்கு? பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்தவனுக்கு என்ன எதிர்க்கட்சி தலைவர்? பணம் கொடுத்து வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன பேச தகுதி இருக்கு? பிரைம் நைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்போர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா ஆட்சி அமர்ந்துருச்சு, ஒரு மாதம்கிட்ட ஆகிடுச்சு, ஒரு மாதம் முடிவடைந்துருச்சு. சில அதிரடி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கட்டம் இதெல்லாம் போயிட்டுருக்கு. சிங்கப்பெண் படை லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ சிங்கப்பெண் படையோடு இது நிற்குமா? அடுத்தடுத்த நலத்திட்டங்கள் வருமானது அப்படியே ஒரு கேள்வி வரிசையாக இருக்குது. இதற்கிடையில் அடிக்கடி வருவது லஞ்ச ஒழிப்பு, அதாவது ஊழல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம், பழைய ஆட்சியில் ஊழல் பண்ண அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இருந்திருக்காங்க. ஸோ லஞ்ச ஒழிப்பில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா தமிழக வெற்றி கழகம்? அமைச்சர்கள் பட்டியலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? முதல்ல இந்த சிங்கப்பெண் திட்டத்தில் ஒரு விடையை நம்ம சொல்லியாகணும். எத்தனையோ காவல் படைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிபிசிஐடி எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. தீண்டாமை வன்கொடுமைக்கு உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தீண்டாமை ஒழிந்ததா என்றால் இல்லை, யாரும் ஒழித்த பாடில்லை. சிபிசிஐடி ஒரு முறையான விசாரணையை மேற்கொண்டார்களா என்றால் இதுவரை இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் ஈடுபட்ட சிபிசிஐடி எவ்வளவு கேலிக்கூத்துகளை ஆடினார்கள் என்பதை கடந்த ஆட்சி நாம் பார்க்க முடியும். வேங்கவயல் பிரச்சனையில் சிபிசிஐடி எந்த அளவிற்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவனான ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அதே சிபிசிஐடி எவ்வளவு மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்பதையும் நாடறியும். ஆக ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரு புதிய கோணத்தோடு உருவாக்கப்படுகிறது. பிரச்சனைகள் தீர்ந்ததா என்றால் தீர்ந்த பாடில்லாமல் இருக்கிறது. ஆனால் எங்களது தமிழகத்தின் முதல்வர் மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் இன்றைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கியிருக்கிறார். உடைகளே வித்தியாசமாக அந்த உடையை அணிந்த ஒரு காவல் அதிகாரியிடத்தில் நான் பேசுகிற போது சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த உடையே என்று சொன்னார்கள். குற்றங்கள் குறைய வேண்டும் அப்படிங்கிறதான் ஆட்சியினுடைய எண்ணம், எங்கள் தலைவருடைய ஆசை. இந்த படை கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் போய் இந்த ஒரு பிரச்சனையை மையம் கொண்டு நிற்குமா என்றால் சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம், அடிப்படையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அது என்ன மாற்றம்? ஒரு கிராமம் கிட்டத்தட்ட 6 அடிப்படை அரசு ஊழியர்களை வைத்திருக்கிறது. ஒன்று கிராம நிர்வாக அதிகாரி, அவருக்கு கீழே 5 பணியாளர்கள், அதற்கு கீழே மக்கள் நல பணியாளர்கள், அதற்கு கீழே ஊராட்சி செயலாளர். இப்படி ஒரு கிராமத்திலிருந்து தொடங்குகிறது இந்த உள்ளாட்சி பிரதிநிதித்துவம். ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டிற்கும் எல்லை பிரச்சனை இருக்கிறது, சண்டை இருக்கிறது என்றால் அதை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும்.
சமரசப்படை என்பதையும் உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நீண்ட காலமாக. ஒரு கட்டத்தில் அது எங்கே போய் முடியுதுன்னா, கள்ள உறவில் போய் முடிந்து படுகொலை ஆகிற சம்பவங்களும் அதுதான் அதிகமாக 100% அப்படித்தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உருவாகி முடியுது. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தகராறுகளை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள தகராறுகளை பார்த்தீங்கன்னா சொத்துல இருக்கும். மாமனுக்கும் மச்சானுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் போட்டி பகையாக இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு வகைகளாக சமத்துவப்படையை ஒன்று உருவாக்க வேண்டும் இந்த மண்ணிலே. அதை முதலமைச்சர் செய்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். காரணம், இந்த சமத்துவப்படை தான் சிங்கப்பெண்கள் படைக்கு உறுதுணையாக இயங்க வேண்டும். இப்போ ஒரு தெருவுக்குள்ள ஒரு பெண்ணை இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் தகவல் கொடுப்பவர்கள் யாருன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லா தெருவுலையும் ஒருத்தரை நிப்பாட்ட முடியாதுல்ல. ஆனாலும் என்னை பொறுத்தவரை இன்னொன்று செய்யலாம்னு நான் இன்னொன்று யோசிக்கிறேன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ட்ரோன்கள் பறந்தபடியே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு சற்று துணையாக இருக்கும். முழுவதுமாக முடித்து விட முடியுமா என்றால் கால அவகாசம் அதற்கு தேவைப்படுகிறது. சரி, எல்லா கிராமங்களிலும் ட்ரோனை பறக்க விட முடியுமா? இப்படி ஒரு சம்பவம் இருக்குல்ல. இப்போ ஒரு ஊராட்சி என்பது 6 கிராமங்களை கொண்ட அமைப்பாக இருக்கிறது. அப்போ 6 ட்ரோன் பறக்க விட முடியாது. ஒரு ஊராட்சிக்கு ஒரு ட்ரோன் பறக்க விடலாம். அது ஒரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை சுற்றி வந்து கொண்டிருக்கும். அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட்டை இது போன்ற அமைப்பு, இது போன்ற அந்த ட்ரோன்கள் இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படைக்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் இந்த நேரத்தில். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஊழல் அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய விடயமாக இருக்குது. எடுத்துக்காட்டு, அரசு மதுபான கடைகளில் நடைபெற்ற ஊழல்களை முதல்ல பேசியாக வேண்டும். 717 கடையில் நாங்கள் ஒரு 4 நாளாச்சு இப்போ நிரந்தரமாக மூடிட்டோம். இதில் 8000 கோடி அரசுக்கு இழப்பு இருக்குது. அந்த 8000 கோடியை நாங்கள் எப்படி சரி கட்டுறோம்னு சொன்னால், 1200 கோடி ரூபாய் மது உற்பத்தியாளர்கள் கொடுக்குற நிதி இதுவரை அதிமுக திமுக கட்சி நிதிக்கு சென்றது. ஆனால் இப்பொழுது அந்த 1200 கோடி ரூபாய் அந்த மது உற்பத்தியாளர்கள் கொடுக்குற நிதியை அரசு கசானாவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது எங்களது அரசு. இப்போ அது 5 ஆண்டுக்கு என்ன ஆகுது? 6000 கோடி ரூபாய் நிதி மட்டுமே அரசு கசானாவிற்கு வருவது எவ்வளவு பெருத்தமாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கணும். மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் கொடுக்குற அந்த நிதி திமுகவிற்கு 6000 கோடி ரூபாய் போயிருக்கிறது. அதிமுகவிற்கு 6000 கோடி ரூபாய் போயிருக்கிறது. அதனால தான் அவங்க தேர்தலில் இவ்வளோ பெரிய செலவை செய்தார்கள். இப்போ அடுத்த ஊழல் என்னென்னா, கல்குவாரி ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்தாடி இருக்கிறது. அதே எங்களது அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய சகோதரர் பிரபு அவர்கள் எல்லா இடங்களிலும் அத்துமீறுகிறார். வேற வழி இல்லை. யாரிடம் அத்துமீறுகிறார்? கொள்ளையர்களிடமிருந்து அத்துமீறுகிறார். ஆனால் அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன்னும் நீங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தை முற்றுகையிடவில்லை. இடுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 17 மலைகள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது. யார் வெட்டியது அப்படின்றால், காந்தி என்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் கிட்டத்தட்ட எல்லா மலையும் முடிச்சிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் போகிற வழியிலே பைபாஸில், பெங்களூர் பைபாஸில் நீங்கள் வலதுகை பக்கம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரமாண்ட மலையை உடைத்ததினுடைய எச்சம் என்னென்னா, இன்னும் உடைக்கப்படாமல் கோபுரமாக ஒரு பாறை அப்படியே நிற்கும். கீழே 200 அடி பள்ளம் வெட்டி விட்டார்கள் என்றால் இதை எப்பொழுது நாம் தடுக்கப் போகிறோம்? அந்த ஊழல்வாதியை எப்பொழுது நாம் சிக்க வைக்க போகிறோம்? காந்தி என்கிற ஒரு அயோக்கியனை எப்பொழுது சட்டம் தண்டிக்கும்? இப்படியெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குது. இப்போ அடுத்து டாஸ்மார்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிராமப்புறங்களில் அதிகபட்ச வாடகை என்னவாக இருக்கும்? விவசாயம், சாப்பாடு, அங்கேருந்து அப்படியே நடந்து அந்த விளையாட்டு போட்டிகள், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வாடகை, ஒரு மதுபான கடைக்கு வாடகை அதிகபட்சம் ஒரு 5000 இருக்கும் கிராமங்களில். அது ஏன்னா ஊருக்கு எல்லையில் இருக்கும். ஒரு சின்னமாக கட்டடம் கட்டியிருப்பான் ஆலப்பிளாக்கில் வச்சு. அதுதான் இன்றைக்கி அங்கே டாஸ்மார்க். ஆனால் அதுக்கு 75,000 மாதம் வாடகை எழுதி கொள்ளையடித்திருக்கிறார்கள். 5000 இங்கே இருக்குது, 75,000 இங்கே இருக்குது. நான் இன்னொன்று கேள்வி கேட்குறேன், இவ்வளோ அதிகமான வருவாய் தந்த மதுபான கடைகளுக்கு எங்காவது அரசு கட்டிடங்கள் உண்டா? ஏன் இல்லை?
அப்போ கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்கள் தனியார் கட்டிடங்களில் அது டெண்டர் விடுவாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு தகுந்த மதுபான கடைகள் டெண்டர் இல்லை, மதுபான பார்கள் தான் டெண்டர். ஏன் கடைகள் இன்னும் அரசு கட்டிடங்களில் இயங்கவில்லை? நியாய விலை கடையை போல நியாய விலை மதுபான கடை ஏன் உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் எங்கள் அரசு கவனத்தில் இன்றைக்கி எடுத்திருக்கு. அடுத்து மின்சார ஊழல். அந்த 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 ஒயின் ஷாப்புக்குள்ளே இருக்கிற மின்சாரம் இப்போ 100 யூனிட்டு முன்னாடிலாம் ஃப்ரீ, இப்போ எங்கள் ஆட்சியில் 200 யூனிட்டு ஃப்ரீ. இப்போ ஒரு மதுபான கடைக்குள்ள பாட்டில்களை குளிர் வைப்பதற்கா? எல்லா பாட்டிலும் குளிர் வைக்க முடியாது, பீர் பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அங்கே மின்சாரத்தை தவறாக எழுதி கணக்கு காட்டி அதில் ஒரு பெரிய கொள்ளை, சுத்தம் செய்வதில் ஒரு கொள்ளை, அட்டை பெட்டிகள் விற்பனையில் ஒரு கொள்ளை, பாட்டில்கள் விற்பனையில் ஒரு கொள்ளை, இத்தனை கொள்ளை அந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்குது. இது இல்லாமல் பாரில் நடக்கிற வித்தியாசமான அணுகுமுறைகள். பாட்டில் இரவே வந்து என்ன செஞ்சிருவான், விற்பனையாளர் வந்து ஒரு 5 பெட்டியை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அவன் விற்றானா விற்றதில் ஆளுக்கு பபாதி பிரிச்சுக்கணும் அந்த லாபத்தில். அப்படின்னா கடைக்காரர்களுக்கும் அந்த லாபம். யார்? விற்பனையாளர்களுக்கும். மதுபான கடைகளுக்கு இரவு அதிகாலை 3 மணிக்கு கட்டிங் காவல்துறைக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா அரசியல் ரவுடிகளுக்கு தனியாக சில ஏரியா ரவுடிகள்லாம் இருப்பான்ல. இத்தனை விஷயங்கள் அந்த ஒயின் ஷாப்புகளில் மட்டுமே நடக்குது என்றால் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசாக எங்கள் அரசு இன்றைக்கு சரி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழலில், மதுபான கடை ஊழலில் நிறைய பேர் இப்போ மாட்ட போகிறாங்க. அதில் குறிப்பாக 10 ரூபா பாலாஜி விரைவில் மாற்றுறாரு. அதில் மாற்றமே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10 ரூபா பாலாஜி இன்னொரு விஷயத்துலையும் மாற்றுறாரு. நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, நிலக்கரி சாம்பலில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, மின்சாரத்தில். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மின்சாரம் நிறுத்தப்படுகிறது. இப்போ நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது ட்ரோன் காட்சியெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. பீஸ்கட்டைகளை பிடுங்குவதற்கே திமுக ஒரு அணியை உருவாக்கி வச்சிருக்கு, பீஸ்கட்டை பிடுங்கல் அணி. மாணவர் அணியை போல எங்கள் ஆட்சிக்கு எதிராக திமுக இது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் எல்லோரும் திமுக காரர்களாக இருப்பதால் கடைநிலை பணிகள் தொய்வாக போயிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, அங்கே இருக்கிற திமுக முக்கியமான புள்ளிகள் எந்த ஒரு செயல் திட்டத்தையும் செயல்பட விடாமல் தொடர்ந்து தடுப்பதிலே முயற்சி எடுக்கிறார்கள். அதில் தான் பீஸ்கட்டை திருடுதல். இன்னொன்று நிறைய இடங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இப்போ எங்கள் ஊர்கள் எல்லாம் நீங்கள் செட்டிநாடு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 முறை அமர்த்துவாங்க. கீழாநிலை சரகம் அரிமளத்தில் வந்து இந்த கடந்த ஆட்சியில் கூட நான் போய் கேட்டேன், என்னங்க எத்தனை முறை அமர்த்துறீங்களே, என்ன காரணம்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, கீழாநிலையில் தான் நீங்கள் கேட்கணும், இது துணை மின் நிலையம் அப்படிம்பாங்க. அங்கே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மரங்கள் நிறைய இருக்குது, தென்னை மட்டை விழுந்துருது, பீஸ் அடிச்சிருது. அங்கே நிற்கங்கண்ணே, மரம் வெட்டும்போது கிளை விழுந்துருது. நீங்கள் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் மேகம் கருத்தாவே மின்சாரத்தை அமைத்திடுவான், மழை பெய்தோ இல்லையோ. இப்படியான அணுகுமுறைகள் காலகாலமாக இருக்குது. இப்போ இன்றைக்கும் அந்த நிலை நீடிப்பதென்றால் அதுக்கு காரணம் என்னென்னா, திமுகவுடைய நீட்சி தொடர்கிறது. இன்றைக்கி இருக்கிற அரசு அதிகாரிகளில் 100க்கு 70% பேர் அதிமுக மற்றும் திமுகவினுடைய ஊழியர்களாக இருக்காங்க. அவங்க ஆட்சியில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கட்சிகளுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். அப்போ அதிகாரத்தை அவர்கள் துஷ்பிரயோகம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதின் விளைவுதான் தொடர் மின்வெட்டுக்கு காரணமாக இருக்கிறது என்று எங்களது மின்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தோழர் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதை அறிவித்தார்கள். அப்போ இந்த அடிப்படை கட்டமைப்புகளை நம்ம இன்னும் மாற்றவே முடியலை. அதை மாற்றுவதற்கு சில காலம் தேவைப்படுகிறது. முதல்ல அதை எப்படி மாற்ற போகிறோம், உள்ளாட்சி பிரதிநிதிகளை மாற்றணும் ஒன்று. அதுக்கப்புறம் தான் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மனோபாவ நிலையில் இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் உடனடியாக டிஸ்மிஸ், பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம்லாம் கிடையாது, நிரந்தர பணி நீக்கம், அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் அரசு கையில் எடுத்திருக்கு, எங்கள் தலைவரும் எடுத்திருக்காங்க, முதல்வர் அவர்கள். சரி, என்னென்ன அமைச்சர்கள் இதில் சிக்க இருக்கிறாங்க? முதல்ல சிக்க போகிறது KNR தான், அதில் மாற்றமே கிடையாது. நகராட்சி நிர்வாகங்களில், உள்ளாட்சி அமைப்புகளில் அவர் அடித்த கொள்ளைகள், எடுத்துக்காட்டு 4000 கோடி தலைநகரில் நக்கிக்கிட்டு போன சம்பவத்தையும் நாம் பார்க்க முடியும். என்ன ஆச்சு, 4000 கோடி செலவழிச்சிங்களே, எங்கே சிங்காரச்சனைன்னு உங்கள் ஆட்சிகளில் தொடர்ந்து 30 ஆண்டு காலத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்கே ஆணுச்சு சிங்காரச்சனை? அடுத்து மாட்டப்போகிற மிக முக்கியமான அமைச்சர்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி எப்படின்னா,
அமைச்சராக இல்லாத போதே அமைச்சராக செயல்பட்டவர். அது மதுபான கடையாக இருக்கட்டும் அல்லது மின்சார வாரியமாக இருக்கட்டும். இப்போ எடுத்துக்காட்டு எண்ணூர் துறைமுகம் தெர்மல் 2ல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான லாரிகள் சாம்பல் ஏற்றிட்டு போகுது. யாரோட லாரிடான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கோவிந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ. திமுகவுடைய மாவட்ட செயலர் ரமேஷ்னு ஒருத்தர். இவங்க 2 பேரையும் கண்காணித்து ஒரு அரசாட்சி நடத்தியவர் தான் ஆவடி முன்னாள் அமைச்சராக இருந்த நாசர் அவர்கள். அப்போ இவர்கள் எல்லாம் கூட்டுக்குள்ளேயே அடித்திருக்காங்க. அதில் நாசர் இப்போ சிக்க போகிறார். இதை விட இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், ரகுபதி. ஃபஸ்ட்டு நீதித்துறை அமைச்சராக இருந்தார். அடுத்து அவர் கனிம வளத்துறை அமைச்சராக மாறுறாரு. எப்போ மாற்றப்படுறாங்கன்னா திருமயத்தில் ஜகுபர் அலி என்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் கொல்லப்பட்டதற்கு பிறகு உடனடியாக அவர் மாற்றம் செய்யப்படுறார். ஏன்னா அதிகமான குவாரிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் கள்ளத்தனமாக இயங்குகிறது. அதிகமான மணல்கள் கொள்ளை போனதும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். மணல் மாபியா கும்பல்கள் இருப்பதும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். அப்போ அவர்களை சரிகட்டி அவர்களிடமிருந்து பணம் வாங்குவதற்காக எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, மணல் டெண்டர் விடணும் அப்படின்னு சொன்னால் கட்சி நிதியாக 5000 கோடி நீ கொடுத்துட்டு மணல் அள்ளிக்கோ. இதுதான் அதிமுக திமுகவுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. கொடுத்துட்டு தான் அள்ளியிருக்காங்க. இப்போ 5000 கோடி அவன் கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் குறைந்தது 25,000 கோடிக்கு சம்பாரிச்சா தானே அவனுக்கு லாபம். அப்போ இந்த ஊழலை விதைத்தவர்கள் இந்த அதிமுக திமுககாரர்களா இல்லையா என்பது இப்போ வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு விரைவில் சிக்க இருக்கிறார். நிதித்துறை அமைச்சர். ஆமாம், இதை தாண்டி இன்னொரு அமைச்சர் வலிமையாக சிக்க இருக்கிறார். அவர் தான் திருச்செந்தூர் தொகுதியே முதல்வராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன். பயங்கரமான ஊழல் மன்னன். அந்த ஊழலில் திளைத்த அனிதா ராதாகிருஷ்ணன் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அரசு மேற்கொண்டிருக்கிறது. இப்போ கவர்னர்கிட்ட கேட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் குற்றவாளிகளாக இருக்காங்க, கைது செய்யணும், என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கவர்னர்கிட்ட கேட்டிருக்காங்க. கவர்னர்கிட்டேருந்து இன்னும் அனுமதி கிடைக்கல. கிடச்சா தூக்கிடுவோம். மக்களின் வரிப்பணத்தை, மக்களின் சொத்தை ஆட்டையை போட்ட எவனும் தமிழ்நாட்டை நடமாட முடியாது. எங்கள் ஆட்சி ஒரு தூய்மையான ஆட்சியாக நிலைபெற வேண்டுமானால் இவர்கள்லாம் முதல்ல ஒழிச்சாகணும். நீங்கள் அதிமுகவிலிருந்து எங்கள் பக்கம் வர துடிக்கிற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏன் வர முடியலை? ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாங்க. அப்போ அதனால தான் அவரை நாங்கள் உள்ளே அனுமதிக்கவே இல்லை. மற்ற எல்லாரும் வர்றாங்க போகிறாங்க. ஊழல்வாதிகளுக்கு தாவேக்காவில் இடமில்லை என்பதை எங்கள் தலைவர் உறுதியாக அறிவித்து கொண்டிருக்கிறார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள் பட்டியலில் இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான அமைச்சர் சிக்குவார், எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அவர் கட்டியிருக்கிற கல்லூரியெல்லாம் போய் பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் சொன்னதுலேயே பாதி அமைச்சர்கள் வந்துட்டாங்க. திமுக அமைச்சர் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ ஜெயிச்சுட்டான் ஒரு எம்எல்ஏ, கிட்னி திருட எம்எல்ஏ கதிரவன். காசு கொடுத்தே ஜெயிச்சிட்டான். கிட்னி திருடன் மீண்டும் ஜெயிக்கிறான்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது? இப்போ இந்த உதவாநிதி போன்றவர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் எதிர்க்கட்சி தலைவர், நீ வா 18ஆம் தேதி வச்சு செய்கிறோம் உங்களை. 18ஆம் தேதி நாங்களும் காத்திருக்கிறோம். உள்ள எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு செய்வாங்க, வெளியில் நாங்கள் விட மாட்டோம் உன்னைய. அங்கே உள்ளே விட்டாலும் நாங்கள் விட போவதில்லை. பணம் கொடுக்காம நீ ஜெயிச்சு வந்தியா? முதல்ல அதை பேசு. பணம் கொடுத்து ஜெயிச்சு வந்தவனுக்கு என்ன எதிர்க்கட்சி தலைவர்? பணம் கொடுத்து வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன பேச தகுதி இருக்குது? நாங்கள் எப்படி ஜெயிச்சோம்னு உலகமே அறியும். நாங்கள் பேசுவதற்கு தகுதியானவர்கள் பேசுகிறோம். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறேன். எங்களை பற்றியோ எங்கள் இயக்கத்தை பற்றியோ எங்கள் தலைவரை பற்றியோ பேசுவதற்கு எந்த விதத்திலும் அருகதை கிடையாத உதவாநிதி போன்றவர்கள் வா வச்சு செய்வோம், வா பேசுவோம். 18ஆம் தேதி இருக்கு, வா. ராமு அன்பரசன் அவர்கள் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, முதல் போட்டவே முதலமைச்சர், நம்ம அதிமுக பாஜகக்காரனோட சண்டை போட்டுட்டு இருந்தோம், இந்த நாயெல்லாம் ஜெயிக்கின்னு யார் பார்த்தா அப்படின்னு சொன்னார். பன்றிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதில்லை. அதுகிட்ட போய் நின்னா எங்கள் மேலே சாக்கடை விட்டும்னு தள்ளி நிற்கிறோம், அவ்வளோதான். புலம்புறானுங்க, தோத்துட்டோம். நான் கேட்குறேன், இந்த திருநாட்டில், இந்திய திருநாட்டில் வீரமங்கையாக திகழ்ந்தவர் என்று சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் தோற்றிருக்கிறார் புலம்பல. தமிழ்நாட்டின் மாபெரும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் மனம் நிறைந்த தலைவனாக இன்றும் எங்களது கொள்கை தலைவராக வழிநடத்தக்கூடிய காமராஜர் இந்த மண்ணிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் புலம்பல.
மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணிலே தோற்றிருக்கிறார். கதறல்ல. ஆனால் இந்த மண்ணில் ஒரு ஜாம்பவான் தொடர்ந்து தான் ஆயுள் வரை வெற்றி பெற்ற கருணாநிதி தன் கட்சி தோல்வியடைகிற போது கூட தான் ஒருவராக நின்று 1991 வெற்றி பெற்றார். கலங்கல ராஜினாமா பண்ணார் அந்த பதவியை. அதுக்கு பிறகு 2 எம்எல்ஏக்களை அவங்க பெற்றாங்க, உங்களுக்கு தெரியும், துறைமுகத்திலையும் எழும்பூர்லையும். ஆனாலும் கூட கலங்காத இடத்தில் இன்னைக்கு இவங்க கதறாங்கன்னா என்ன காரணம் சொல்லவனா, அடித்த கொள்ளைகளை ஒவ்வொன்றாக இவன் கண்டுபிடிச்சிருவான். அதிமுகவும் திமுகவும் கடைசி கட்டத்தில் கூட்டு சேர்ந்ததுக்கான காரணமே அதுதான். நீ நானும் அண்டர்டீனில் போட்ட கொள்ளைகளை வெள்ளை அறிக்கையாக வரப்போதே என்ன செய்கிறது, கூட்டு சேர்ந்துக்குவோம், அண்ணன் திருமாவை முதல்வராக்கிடுவோம். அதுக்கும் ஒத்துக்கலை ஓபிஎஸ் இபிஎஸ். ஏன் அவருக்கு அதிகாரம் தேவைப்பட்டது. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி என்கிற டெட்பாடி பழனிசாமி எல்லாம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தகுதி இருக்குது? யார் உன்னை தேர்ந்தெடுத்தா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா நீங்கள்? என்ன யோக்கியதை இருக்குங்கிற உங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு? மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஏதோ பேசுகிறாங்க. இன்றைக்கி அண்ணா திமுக கூட அவ்வளோவா பேசலைங்க, கதறலைங்க. திமுககாரங்க அப்படியே பதறாங்க. ஏன்? பயத்தின் வெளிப்பாடு. எதற்காக பயம்? அடித்த கொள்ளை வெளியிலே வந்து விடுகிறது. 6 மாதம் இந்த ஆட்சி தொடர எந்த ஒரு பாதிப்பும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தார். சொன்னார். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இப்போ 3.5 மாதத்தில் ஆட்சி கவிழும் சொல்கிறாரு. நீங்கள் தானே ஐயா சொன்னீங்க 200 தொகுதியில் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம்னு. தேர்தல் அன்னைக்கு முடிவு தெரிகிற அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் பூச்செடியெல்லாம் கொண்டே அண்ணா சாலையில் நிறுத்தியதை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். என்ன தெரியுமா, நீங்கள் மமதையில் இருந்தீங்க, காசு கொடுத்துருக்குறோம், 5000 கோடிக்கு மேலே விதைச்சிருக்கிறோம், டாஸ்மார்க்லேருந்து வந்து 6000 கோடியை எடுத்து மக்களுக்காக கொடுத்துருக்குறோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற இருமாப்பில் இருந்தீங்க நீங்கள். உங்கள் கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் இப்போ 3 மாதத்தில் என்ன நாங்கள் வீழ்ந்துருவோம்னு சொன்னால் ஆருடம் சொன்னால் நீங்கள் ஆருடத்தை பேசிக்கொண்டே இருங்கள், ஆள்வது நாங்கள் தான். எங்களை 5 வருஷத்துக்கு ஒன்றும் அசைக்க முடியாது. சரி, ஆட்சி கவிழட்டும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க. இப்போ ஜெயிச்சது கூட நீங்கள் வெற்றி பெற முடியாது, ஒற்றை இலக்கத்தில் வந்து நிற்பீங்க. ஆட்சி கவிழ்ந்தார். ஆமாம், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் பெற இருக்கிறது. நீங்கள் தானே சொன்னீங்க தமிழ்நாட்டில் கூட்டாட்சிக்கு வேலையே இல்லை, கூட்டாட்சி என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்தே வராதுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ எப்படி ஒத்து வந்துச்சு? இப்போ எப்படி கரை சேர்ந்துக்கிட்டு இருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மாபெரும் தலைவர் என்றால் ஒரு திருக்குறளை ஒழுங்காக படிக்க சொல்லணும். பேச தெரியுமா? இவரெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார். என்ன தகுதிங்கிறேன். அவர் பேசுகிறார், அவங்க மயன் எங்கள் ஐயா கருணாநிதி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். இந்தி தானே குந்திக்கிட்டு இருக்கு இன்னமும். எங்கேயா போராட்டம் நடத்தினீங்க நீங்கள்? இந்தியை எதிர்த்தவர்கள் இளைஞர்கள், திமுக காரன் இல்லை. திமுக அதை தக்க வைத்துக் கொண்டது. அடுத்து மிசா சட்டத்தில் எங்களது தலைவரும் முதல்வரும் போனார். போய் என்ன பண்ணீங்க? சிட்டிப்பாவு மாதிரி உயிர் திறந்தீங்களா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? ஒன்னையும் செய்யாத தமிழ்நாட்டிற்கு துரோகத்தை மட்டுமே தமிழீழத்துக்கு தந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நாங்கள் கேட்குறோம். நான் கேட்குறேன், நான் சவால் விடுறேன். உதவாநிதியெல்லாம் எனக்கு ஒரு ஆளை கிடையாது. நான் பேசுகிற அரசியலை, நான் பேசுகிற வரலாறுகளை, நான் பேசுகிற படிப்பினைகளை பேசுவதற்கு தயாரா? ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு குறிப்பிட்டிருந்தார், 25 மேயரில் ஒரு மேயர் தாவேகா ஜெயிச்சிட்டா கூட என் பாதி மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு உங்களோட பதில் என்ன? நான் கேட்குறேன், அவருக்கே மீசை இல்லை, அப்புறம் எங்கிட்டு பாதி எடுக்கிறது? என்ன யோக்கியதை இருக்குங்க? நான் இப்போ சவால் விடவா? நீங்கள் ஒரு தொகுதி கூட இல்லை, ஒரு மேயர் கூட நீங்கள் பெற முடியாது, பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. அது தமிழக வெற்றி கழகம் எல்லா மேயர்களையும் கைப்பற்ற இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், கூட்டணி கட்சிகள் வந்திருக்கிறார்கள், கூட்டணிகளுக்கே மேயரை கொடுத்து அழகு பார்ப்போம் நாங்கள். நீங்கள் கொடுப்பீங்களா? துணை மேயரை கொடுத்துவிட்டு வம்புழுத்தீங்க. கவுன்சிலருங்கிற பேரில் என்னென்ன கலவரம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். எல்லாமே அடுத்து வெளிக்காட்ட இருக்கீங்க அடுத்த 5 வருஷத்தில் திமுகவை நாங்கள் இப்போவே கருதுகிறோம். எங்கள்கிட்ட போட்டியே இல்லை. அவர்கள் பணம் கொடுத்து வென்றவர்கள், நாங்கள் மக்களின் மனதை தொட்டவர்கள். 2க்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், திமுகவிற்கு வா, தைரியமாக நில்லு, நான் சவால் விடுறேன். ₹1 கொடுக்காம திமுக சார்பில் தனிச்சு எங்கள் மாதிரி நிற்பதற்கு ஆண்மை இருக்கா? திமுகவுக்கு ஆண்மை இருக்கான்னு கேட்குறேன் நான். தனிச்சு தில்லா
₹1 கொடுக்காம வெற்றி பெறுவோம் சொல்லுவதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத திமுக பேசுகிறது. இன்னைக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கிறது. பச்சை பிள்ளைகள் நாங்கள், 2 வயசான குழந்தைகள் நாங்கள். பக்குவத்தோடு தமிழக தேர்தலை அணுகினோம். பாமரனும் வெற்றி பெற்று அமைச்சராகக்கூடிய தகுதியை எங்கள் தலைவன் உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டில். ஒரு எளியவன், ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், களத்தில் நின்று வெற்றி பெற்று அவனும் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவன் என்பதை களத்தை நிரூபித்திருக்கிறார் எங்கள் தலைவன் முதல்வர் அவர்கள். சும்மா உங்களை போல போலிகள் அல்ல, உங்களைப் போல காட்டு மிராண்டிகள் அல்ல. அப்படியே கதறுவதும் பதறுவதும், அடித்த கொள்ளையை கணக்கிட்டு வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள், இனிமேல் நம்மளுக்கு ஒரு வாழ்வே இல்லை என்று நினைத்த காரணத்தால் தான் கதறுகிறார்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வு முடித்து வைக்கப்பட்டது. உங்களுக்கு இறுதி ஆட்சி முறை முடிஞ்சு போனது, அவ்வளோதான். உன் குடும்பத்துக்கும் வராது, உன் கட்சிக்கும் வராதுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் தான் இந்த நாட்டை தீர்மானிக்கக்கூடிய மகத்தான சக்தி. இந்த மகத்தான சக்தி இன்னும் என் தலைவன் உயிரோடு இருக்கிற வரை மட்டுமல்ல, இந்த இயக்கம் இந்த மண்ணில் இருக்கிற வரை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளும் என்பதில் நாங்கள் பெருமிதத்தோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.